எங்கும் விளையாடும் மயில் வேலா, மனக்கோவில் குடி கொண்ட சிவபாலா, மலையெங்கும் விளையாடும் மயில் வேலா, மனக்கோவில் குடி கொண்ட சிவபாலா, உனை என்றும் மறவேன் திருமுருகா, தலை வணங்கி தொழுவேன் அருள்குமரா, உனை என்றும் மறவேன் திருமுருகா, தலை வணங்கி தொழுவேன் அருள்குமரா, மலையெங்கும் விளையாடும் மயில் வேலா, மனக்கோவில் குடி கொண்ட சிவபாலா, அறுபடை வீடு கொண்ட ஐயன் நீ, பாடுகின்ற அடியாரின் தெய்வம் நீ, அறுபடை வீடு கொண்ட ஐயன் நீ, பாடுகின்ற அடியாரின் தெய்வம் நீ, தேடுகின்ற செல்வங்கள் தருபவன் நீ, தெய்வானை வழியின் கணவன் நீ, அலைகட செந்தூர் அமர்ந்தவன் நீ, அருளோடு பொருளும் தருபவன் நீ, அலைகட செந்தூர் அமர்ந்தவன் நீ, அருளோடு பொருளும் தருபவன் நீ, கலையழகு கொண்ட தலைவன் நீ, களிப்பான வாழ்வு தருபவன் நீ, மலையெங்கும் விளையாடும் மயில் வேலா, மனக்கோவில் குடி கொண்ட சிவபாலா, மலையெங்கும் விளையாடும் மயில் வேலா. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சித்ராஜி. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகா இருந்த பாட்டும் நல்லாவும் பாடினேன். ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ரொம்ப நல்லா தனுத்ரி ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய धन्वन्त्रये ऊर्ध्वकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्त्री महाविष्णवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वमय विनाशाय त्रैलोक्यनाथाय नमः। ओम नमो भगवते वासुदेवाय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्त्री महाविष्णवे नमः। जय श्री कृष्ण। मम्मी 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 रे अपन வரல மம்மி अपन வரல வாங்க எங்க வாங்க இல்ல கிளாஸ் முடிஞ்சு लक्ष्मी जी, हाँ थैंक यू। सुभश्री जी प्लीज। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयम् नमामि भगवत्पादं शङ्करल्लोकशङ्करम्। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः।
தேங்க்யூ, 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 தேங்க்யூ சுபஸ்ரீஜி. பியூட்டிஃபுல். ஸோ இந்த மாண்டக்கிய உபனிஷத் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். 5 ஸ்லோகங்கள் வரைக்கும் எடுத்திருக்கோம். இன்னைக்கு 6வது ஸ்லோகம் பார்ப்போம். 5வதும் 6வதும் சேர்ந்திருக்கு. ஸோ இன்னைக்கு படிச்சுட்டே இருக்கேன். இன்னும் படிப்பு என்னோட முடியலை. ஸோ இன்னைக்கு நான் எப்படி சொல்ல போறேங்கிறது, கிளாஸ் எப்படி நடத்த போறேங்கிறதே எனக்கு நானே ஒரு குழப்பத்துல இருக்கேன். ஏன்னா அவ்வளோ டீப் விஷயங்கள் இருக்கு அதுல. ஸோ எவ்வளோ எனக்கு புரியுறதோ அதை நான் உங்களோட ஷேர் பண்றேன். சாந்தி பிரார்த்தனை முதல்ல எடுத்துக்கலாம். ஓ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः, भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः, स्थिरैरङ्गैस्तुष्टुवागुं सस्तनूभिः, व्यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः, स्वस्ति नः पूषा विश्ववेदाः, स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः, स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. முதல் ஈக்குவேஷன் ஓம் தான் எல்லாம். ஹரி ஓம். ओमित्येतदक्षरमिदं सर्वं तस्योपव्याख्यानं भूतं भवद्भविष्यदिति सर्वमोङ्कार एव. यच्चान्यत्रिकालातीतं तदप्योङ्कार एव. அடுத்தது ஆத்மாதான் பிரம்மன். சர்வம் ஹேதத் பிரஹ்மாயமாத்மா பிரஹ்மசோயமாத்மா சதுஷ்பாத். ஸோ இது ரெண்டும் ஈக்குவேஷன். ஒன்று ஓம பற்றியான விசாரணம், அடுத்தது பிரம்மன் பற்றியான ஒரு ஆத்ம விசாரம். இந்த ஆத்ம விசாரம் பண்ணுறது தான் இந்த 4 ஸ்டேட்ஸ் இருக்கு, 4 அம்சங்கள் இருக்கு சதுஷ்பாத் அப்படிங்கிறது. ஸோ 3வது முதல் பாதம் ஜாகரித்தஸ்தானோ பிரஜ்ஞ சப்தாங்க ஏகோனவிம்சதிமுகஸ் ஸ்தூல புக்வைஸ்வானர பிரதம பாதஹ. அடுத்தது ஸ்வப்னஸ்தானம். ஸ்வப்னஸ்தானோந்த பிரஜ்ஞாஸ் சப்தாங்க ஏகோனவிம்சதிமுக பிரவிவிக்த புக்தைஜசோ த்விதீய பாதஹ. 2வது ஸ்வப்னம் தைஜசம். முதல்லது விஸ்வா வைஸ்வானரஹ, 2வது தைஜசஹ ஸ்வப்ன நிலையம், 3வது பத்தி தான் நேத்திக்கு ஆரம்பிச்சோம். தான் டீப் ஸ்லீப் பிராக்ஞஹ. ஸோ இதுக்கு இந்த டீப் ஸ்லீப்பை மட்டும் 2 ஸ்லோகம், ஜாகிரதம் அதாவது முழிச்சுன்னு இருக்கிறது ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். ஸ்வப்னம் அதுவும் ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். இந்த டீப் ஸ்லீப்பை பத்தி 2 ஸ்லோகமா சொல்றார். ஸோ நேத்திக்கு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். அதுல யத்ர சுப்தோ ந கைஞ்சன காமங் காமயதே ந கைஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுப்தம் சுஷுப்தஸ்தான ஏகீபூத பிரஜான கன ஏவானந்தமயோ ख्यानन्दभुक् चेतो मुख प्राज्ञस्तृतीय பாதஹ. இது 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகம் இன்னைக்கு எடுக்கிறோம்.
एष सर्वेश्वर एष सर्वज्ञ एषोऽन्तर्याम्येष योनिः सर्वस्य प्रभवाप्ययौ हि भूतानाम्. So, இந்த ஜாகிரத ஸ்டேட்டஸ் இருந்தது, முழிச்சுட்டு இருக்கிற ஸ்டேட்டஸ், அது விஸ்வ அண்ட் வைஸ்வானர. விஸ்வ தன்னோட, அதாவது ஒரு மனிதன் ஜாகிரத ஸ்டேட்டஸ்ல விஸ்வ, அவர் சுத்தி இருக்கிறதெல்லாம் வைஸ்வானர. அதே மாதிரி ஸ்வப்னஸ்தானத்துல தைஜச அண்ட் ஸ்வப்னஸ்தானம். சோ ஒன்று அவரை சுத்தி இருக்கிறது. அதே மாதிரி இங்க சுஷுப்தம், டீப் ஸ்லீப், அதான் சுஷுப்த ஸ்தான. அண்ட் இன்னொன்னு அது வெளியுலகம். இந்த வெளியுலகத்தை பத்தி தான் இந்த 6வது ஸ்லோகத்துல சொல்றார். ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வஜ்ஞ ஏஷோந்தர்யாம்யேஷ யோனிஸ் சர்வஸ்ய பிரபவாப்யயௌ ஹி பூதானாம். ஏஷ இவர், சர்வேஸ்வர எல்லோரையும் ஆள்பவன். ஏஷ இவர், சர்வஜ்ஞ எல்லாம் அறிந்தவன். ஏஷ இவர், அந்தர்யாமி உள்ளிலிருந்து ஆள்பவன். ஏஷ இவர், யோனி யோனி எல்லாத்துக்கும் மூலமானது. சர்வஸ்ய பிரபவ, பிரபவன ஆரம்பம், எல்லாத்துக்கும் ஆரம்பம். அவ்யயோ எல்லாத்துடைய அழிவு. ஹி நிச்சயமாக, பூதானாம் உயிரினங்களுக்கு. இவர் எல்லோரையும் ஆள்பவர், எல்லாம் அறிந்தவர், உள்ளிருந்து ஆள்பவர், அனைத்திற்கும் மூலம். இவரிடத்திலிருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன, இறுதியாக அனைத்தும் இவருக்குள்ளேயே மறைகின்றன. இது இந்த ட்ரீம் ஸ்டேட்டோட கேரக்டர்ஸ். முதல்ல என்ன சொல்றார்? இந்த டீப் ஸ்லீப் பத்தி சொல்ல என்னன்னா, அது பிளாங்க்னஸ். இது இல்லை அப்படின்னுதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பாக்கியெல்லாம் இது இது அப்படின்னு சொல்றோம். இது இல்ல. இந்த டீப் ஸ்லீப் பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது இல்லை அப்படிங்கிறது. என்ன இல்லை? இந்த காமங்களும் ஆசைகள் எதுவுமே கிடையாது. காமம் காமயத்தே இல்லை. ந கைஞ்சன. அப்புறம் ந கைஞ்சன ஸ்வப்னம், ஸ்வப்னமும் இல்ல. எந்த பொருளையும் விரும்புறதில்லை, கனவுகளையும் காண்பதில்லை. அது என்ன ஆனா அப்படின்னா, ஏகீபூத, எல்லாமே ஒன்றாகி விடுகிறது. பிரஜான கன, கனமா இருக்கு. அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஆஃப் பிரஜா. ஆனந்தமயம், வெறும் ஆனந்தம். ஆனந்த புக், நிச்சயமாக ஆனந்தத்தை அனுபவிப்பது. சேதோ முக, இதுக்கு சேத்தனா ஆர் விழிப்புணர்ச்சிங்கிற முகம் இருக்கு. அது வழியாதான். இதுக்கு வெறும் எந்த மாதிரியான ஒரு உறுப்பும் இல்லை. எந்த மாதிரியான, அதுக்கெல்லாம் என்ன 19 முகங்கள் இருந்தது. இங்க ஒரே ஒரு முகம்.
சேதோ முக. ஸோ இதோட முகம் வந்து இந்த சேதோ ஆர் இந்த இந்த கான்சியஸ்னஸ் சொல்றோமே, இந்த விழிப்புணர்ச்சி, அதுதான் அதோட முகம். அது எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதோ அதுதான் இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அது எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? எப்பொழுதுமே ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ இதுவும் எப்பொழுதுமே ஆனந்தத்தை அனுபவிக்குது. கனானந்தமயம், மாஸ் ஆஃப் கான்சியஸ், ஆனந்தமயம். எல்லா ஆனந்தமும் இப்படி கான்சென்ட்ரேட்டடா இருக்க அதை அனுபவிக்குது. அதான் டீப் ஸ்லீப். இப்ப டீப் ஸ்லீப்பை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே அப்படின்னா இல்லை, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஏன்னா அதுல இருந்து வெளியில வந்த அப்புறமா அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கறதாவது நமக்கு தெரியாது. அதுல என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா அது நல்லா இருந்தது மட்டும் தெரியும். ஏன் என்ன நடந்ததுன்னு ஏன் தெரியல? ஏன்னா அவர்தான் சொல்றாரு, அதுக்கு ஒரே ஒரு முகம் தான் இருக்கு. என்ன ஒரு முகம்? அந்த பியூர் கான்சியஸ்னஸ், ஆத்மன், அதுக்கு தான் அதோட முகம் இருக்கு. அது எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதோ அதான் இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. அது டீப் பிளிஸ்ஃபுல்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அண்ட் அது எல்லாத்தையுமே ஆழ்பவரா இருக்குது. சோ அது வந்து சோ அது பிரக்ஞா அண்ட் ஈஸ்வரன். எப்படி விஸ்வ அண்ட் வைஸ்வானரஹ அப்படிங்கிற மாதிரி இது பிரக்ஞா அண்ட் ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா எல்லாத்தையும் ஆழ்பவர், மாஸ்டர். இது ஏகீபூதான்னு இருக்கு. ஏகீபூதனா எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. எல்லாமே ஒன்றாக இருக்குன்னா இருட்டு. இப்ப வந்து எல்லாமே நமக்கு எல்லாம் வெளிச்சத்துல, நம்ம கான்சியஸ்ல வெளிச்சமா இருக்கிறச்ச நம்ம ஒவ்வொரு விஷயமும் இப்படி இப்படி பாக்குறோம். இது ஒரு மிருகம் இருக்கு, இங்க ஒரு பட்சி இருக்கு, இங்க ஒரு மரம் இருக்கு, இங்க ஒரு மனுஷன் இருக்கான், இங்க ஒரு கல் இருக்கு, எல்லாம் தெரியறது இப்ப நம்ம கண்ணு கைத்தாப்புல. ஆனா இருட்டாச்சுன்னா என்ன ஆயிடுது? எல்லாமே ஒன்றாயிடுறது. அதுல ஒன்னும் தெரியறது இல்லை. அதுல மரம் தெரியறது இல்லை, ஒரு மிருகம் தெரியறது இல்லை, ஒரு பட்சி தெரியறது இல்லை, ஒரு கல்லு தெரியறது இல்லை, ஒரு பொருள் தெரியறது இல்லை, மனுஷன் தெரியறது, ஒண்ணுமே தெரியல. எல்லாமே ஒன்றாயிடுறது. அதுதான் டீப் ஸ்லீப். எல்லாம் ஒன்றாகி விட்டது. ஒன்றுக்கும் அங்க வேறுபாடே இல்லை. எல்லாமே இருட்டு, நத்திங்னஸ். ஆனா அததான் காரணம். பாக்கி எல்லாத்தையும் என்ன சொல்றோம்? ஜாகிரத பாடி என்ன, ஜாகிரதத்துக்கு என்ன சொல்றோம்? ஸ்தூல சரீரம். ட்ரீம் ஸ்டேட்டுக்கு என்ன சொல்றோம்? சூக்ஷ்ம சரீரம். அண்ட் இந்த டீப் ஸ்லீப்க்கு என்ன சொல்றோம்? காரண சரீரம். ஏன்னா இதுல இருந்து தான் எல்லாமே வருது. இப்போ ஒரு களிமண்ணு அப்படி கிடக்குன்னு வச்சுங்களேன், களிமண்ணோட லம்ப் அப்படி கிடக்கு. அப்ப வெறும் களிமண் தான் தெரியறது இல்ல. இதையே ஒருத்தன் அழகான பாட்ஸா பண்ணி வேற வேற விதமா பாட்ஸ் எல்லாம் பார்த்தானா, அந்த களிமண் எங்கடா அப்படின்னு கேட்டேன்னா, அதை பாரு பாட்ஸா இருக்கு. ஒவ்வொருக்கும் ஒரு ரூபம், ஒரு நாமம், ஒரு விவகாரம் அப்படின்னு இருக்கு. சோ இந்த களிமண் தான் காஸ் ஃபார் தோஸ் திங்ஸ். எல்லாம் முதல்ல களிமண்ணா தெரிஞ்சது, அதுலேருந்து இதெல்லாம் வெளியில வந்தது. இப்ப அது வந்து ஒரு மழை விழுந்து அந்த எல்லாத்தையும் வெளியில வச்சிருக்காரு. இந்த களிமண் எல்லாத்தையும் விதவிதமா பாட்ஸ் அதெல்லாம் பண்ணி வெளியில வச்சிருக்காரு. அதுல மழை விழுது, திருப்பியும் களிமண்ணா வந்து, அப்ப அது அங்க களிமண் பார்த்தோமே,
இந்த வேற வேற ரூபமா அது எங்க அப்படின்னா திருப்பியும் இதுல வந்து மண்ணா, ஒரு களிமண்ணா, டென்ஸ் களிமண். அந்த களிமண்ணுல இருந்து தானே இதெல்லாம் வருது. சோ the காரணம் for those spots is this களிமண், this mass of களிமண். This ghana களிமண் is the cause for those various nama and rupa. And அது இருட்டாயிடுச்சுன்னா அதெல்லாம் களிமண் ஆயிடும், டென்ஸ் களிமண் ஆயிடும். சோ அதனால இதுக்கு காரண சரீரம். சோ இந்த காரண சரீரத்துக்கான காஸ்மிக் ரிலவன்ஸ் என்ன? சர்வேஸ்வர, ஏஷ சர்வேஸ்வர, எல்லாருக்கும் மாஸ்டர். ஏன்னா அது ஒண்ணுதான் நிஜம். அண்ட் பாக்கி எல்லாத்துக்குமே எக்ஸிஸ்டன்ஸ்க்கு காரணமே இதுல இருந்து தான் வருது. அதனால இதுதான் மாஸ்டர். சர்வஜான, எல்லாமே அறிந்தது. ஏன்னா இதுல இருந்தா எல்லா நாலேஜும் வருது. சோ இதுக்கு எல்லா நாலேஜும் தெரியும். சோ இதுதான், அதனாலதான் இது பிரக்ஞா, இது சர்வஜா. எப்படி அந்த ஸ்பேஸ்க்கு, இந்த ஆகாசத்துக்கு, அதுல இருக்கிற ஒவ்வொரு பார்ஷனும் தெரியும். ஏன்னா அந்த ஆகாசத்துல இருந்து தான் எல்லாம் வந்திருக்கு. இந்த ஆகாசத்துல எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஆகாசத்துக்கு எல்லாம் தெரியும். சோ உங்களோட கான்சியஸ்னஸ்ல எல்லாம் இருக்கிறதுனால உங்க கான்சியஸ்னஸ்க்கு எல்லாம் தெரியும். அண்ட் இந்த காரண சரீரத்தினால தானே எல்லாம் இருக்கு. அதனால இந்த காரண சரீரத்துக்கு எல்லாம் தெரியும். அது சர்வஜா. அப்புறம் என்ன? அந்தர்யாமி. இதுதான் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே இருந்தும் கண்ட்ரோல் பண்றது. இதுதான் எல்லாத்தையும் பாக்குறது. இதுதான் கண்டினியூஸ் பண்றது. இப்ப வந்து சொப்ன ஸ்டேட்ல இருந்து ஜாகிரத ஸ்டேட்டுக்கு வருது இல்லை, அவர் ஜாகிரத ஸ்டேட்ல இருந்து சொப்ன ஸ்டேட்டுக்கு போறது இல்லை. இந்த ஸ்டேட்ல இருந்து அந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு போனோம்னா இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல போயிட்டு தான் அங்க போக வேண்டியிருக்கு. ஸோ ஆல் த கான்சியஸ்னஸ், வெதர் இட் இஸ் த ஸ்வப்னா கான்சியஸ்னஸா இருக்கட்டும், ஆர் இது வந்து ஜாகிரத கான்சியஸ்னஸா இருக்கட்டும், அது இந்த டீப் ஸ்லீப் கான்சியஸ்னஸ் தான் போறதுனால இதுதான் அந்தர்யாமி, உள்ளெந்தும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அண்ட் இதுதான் யோனி, இதுதான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுலதான் எல்லாமே வந்து மர்ஜ் ஆகுது, சேர்ந்து இருக்கு. யோனினா என்ன? எது வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அது யோனி, எது வந்து தாங்கிக்க முடியுமோ அது யோனி. ஸோ யோனிக்கு இருந்த கேரக்டர் என்ன? அது வந்து கிரியேட்டும் பண்றது, ஒரு பொருளுக்கு ஜென்மம் கொடுக்கறது, அண்ட் இன்னொன்னு அந்த பொருளுக்கு சஸ்டெனன்ஸ் கொடுக்கறது, நரிஷிங் கொடுக்கறது, அதுக்கான ஊட்டச்சத்து எல்லாம் அது கொடுக்கறது. ஸோ அதனால இந்த டீப் ஸ்டேட் யோனி. கடைசியா என்ன வருது இதுல? பிரபவாப்யாயௌ ஹி பூதானாம். பிரபவ ஆப்யயௌ, ஆப்யயௌ ஹி பூதானாம். எல்லா பூதங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பிரபவ ஆரம்பம் இதுதான், டிசல்யூஷன் அப்யயவும் இதுதான். சோ இதுல தான் எல்லாம் வருது, எல்லாம் அதுலயே வந்துருது. சோ அதனாலதான் இது வந்து இவ்வளவு இருக்கிறதுனால, அதாவது சர்வேஸ்வரனா இருக்கிறதுனால, சர்வஜனா இருக்கிறது, அந்தர்யாமியா இருக்கிறதுனால, யோனியா இருக்கிறதுனால, எல்லாத்துக்கும் பிரபவமா இருக்கிறது, எல்லாத்துக்கும் அப்பியாயவா இருக்கிறதுனால தான் இது வந்து ரிஸ்டரேட்டிவா இருக்கு. அதனால்தான் இதுல இருந்து வெளியில வரைச்ச ஆஹா அப்படின்னு இருக்கும். எப்பொழுதுமே ஒருத்தருக்கு தன்னோட தாய் வீட்டுக்கு போந்தோன்னா அதே வேலைதான் இந்த வீட்லயும் பண்ணுவாளா இருக்கும், அதே வேலைதான் அந்த தாய் வீட்லயும் பண்றவாளா இருக்கும். ஆனா தாய் வீட்டுக்கு வந்தோன்னா ஆஹா அப்படின்னு இருக்கு. எங்க சோர்ஸ்க்கு வந்தாலே
எப்பொழுதும் நம்ம வெளியூர்லாம் சுத்திட்டு வரோம், நல்லா இருக்கு, எல்லாமே பியூட்டிஃபுல். அமெரிக்கா பார்த்தோம், ஆஹா இவ்வளவு அழகா இருக்கு இந்த கிராண்ட் கனியன், இவ்வளவு அழகா இருக்கு இந்த யோசிமைட், நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம், பிரம்மாண்டமான பில்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நானும் தான் போறது, அந்த ஃபிளைட் வந்து பாம்பேயோ சென்னையோ எங்க இறங்கி இருக்கோமோ அங்க டச் ஆனோன்னு எப்படி ஒரு ஃபீலிங் வருது, வா இதுதான் ஆனந்தம். அந்த மாதிரிதான் இந்த ரிட்டர்னிங் பேக் டு திஸ் காரண ஷரீரம், எங்கேருந்து நம்ம வந்தோமோ அங்கேயே திரும்பி போறதுல ஆனந்தம் இருக்கு. சோ அதுல இருந்தான் வெளியில வரைச்ச அப்படியே முழிப்பு வரைச்ச ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்ல ஃபீலிங். சோ இது வந்து என்ன, ஆனந்த கனம், ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. ஏகீபூத பிரஜான கன ஏவ ஆனந்தமயோ ஹியானந்த போக். சோ ஆனந்தமய. இப்ப வந்து நம்ம வந்து யோகா யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு வந்து இந்த கோஷாஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். 5 கோஷா அப்படிங்கிறோம். இப்ப நீங்க இங்கே எதுக்கு அங்க எழுத்துன்னு போறேள் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அந்த மாதிரிதான் நானும் படிச்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரிதான் நானும் இங்கேயும் எங்கேயும் இழுத்து போயிட்டு இருக்கேன். ஸோ என் தாட்ஸ் எப்படி போறதோ அதுக்கு தகுந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு இதுல இருந்து அங்க தாவறது அங்கேருந்து இங்க தாவறதுன்னு தோணிச்சுன்னா க்ஷமிச்சுங்கோ. அப்படித்தான் என் மனசும் அப்படி தாவின்னு இருக்கு 2 நாளா. ஸோ யோகா யார் படிச்சிருக்காளோ அவளுக்கு வந்து இந்த 5 கோஷா பத்தி தெரிஞ்சிருக்கும். என்னெல்லாம் கோஷா? அன்னமய கோஷ, பிராணமய கோஷ, மனோமய கோஷ, விஞ்ஞானமய கோஷ, அப்புறம் ஆனந்தமய கோஷ. அன்னமய அப்படின்னா அன்னத்தினால் வந்தது. ஸோ பிசிக்கல், இந்த உடம்பு, இந்த பொருள்கள் இதெல்லாம் இப்ப இந்த 5 கோஷான்னு என்ன அர்த்தம்? 5ம் ப்ரொடெக்டிவ் ஷீல்டு, பாதுகாக்கிற ஒரு ஷீல்டு கோஷா. சோ இந்த 5 கோஷங்கள் எதை 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 பாதுகாத்துன்னு இருக்கு? நமக்குள்ள இருக்கிற பிரம்மனை பாதுகாப்பு. சோ என்னெல்லாம்? முதல்ல அன்னமய, அது வந்து நம்மளோட பாடி, அது அன்னத்திலாம் வந்திருக்கு, இந்த 5 பஞ்சபூதங்கள்னால வந்திருக்கு. அடுத்தது பிராணமய, இந்த பிராண எனர்ஜி. அடுத்தது சோ இது வந்து ஸ்தூலத்துல இருந்து சூக்ஷ்மத்துக்கு போறது, பிராணமய. அதுவும் அது வந்து இந்த ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் இருக்கிற ஒரு இன்பிட்வீன் இருக்கிறதா இந்த பிராணம், இந்த மூச்சு. இந்த மூச்சு வந்து பிசிக்கலா நான் பிசிக்கலா அப்படின்னா ரெண்டுமே மிடில் இருக்கு, அது பிராணமய கோஷம். அடுத்தது மனோமய கோஷம், திங்கிங். அடுத்தது விஞ்ஞானமய கோஷம், அனாலிட்டிக். என்ன நடக்கிறது இது எல்லாத்தையும், அதாவது இந்த வெளி உலகத்திலேருந்து என்ன வருதோ அது இந்த பிராணம் வந்து உள்ள கொண்டு வந்து வெளியில எடுக்கிறதும் இருக்கு. அதை பத்தி யோசிக்கிறதுனால அதை பத்தி அதுல இருந்து எது இது ரைட்டா ராங்காங்கிறது தான் இந்த விஞ்ஞானமய கோஷா வந்து தீர்மானிக்கிறது. அது கீழே இருக்கிறது ஆனந்தமய கோஷா. ஏன்னா ஆனந்தமய கோஷா இஸ் அதாவது இந்த பிரம்மனுக்கும் நம்மளோட இருக்கிற இந்த ஆத்மனுக்கும் வெளி உலகத்துக்கும் இருக்கிற இந்த கனெக்ஷன் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. சோ இதே இந்த மாண்டூக்கியோபனிஷத்துல இருக்கிற மாதிரி இந்த வேக்கிங், ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாகிரத ஸ்டேட்ல அந்த 5ம் இருக்கு. அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய எல்லாமே இருக்கு. இந்த ஸ்வப்ன ஸ்திதியில இந்த அன்னமய கோஷா கிடையாது. ஏன்னா பிசிக்கலா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் மனசுல இருந்து தான் வருது. சோ பிராணம் இருக்கு, ஏன்னா பிராணத்து இல்லாம இருக்க முடியாது.
பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய இதெல்லாமே இந்த சொப்ன ஸ்டேட்ல இருக்கு. ஆனா இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல ஓரளவுக்கு பிராணமயம் இருக்கு. ஆனா முழுசா பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்தமயம் தான் இருக்கு. சோ இந்த கோஷா அந்த யோகா அதுல இருந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆனந்தமய கோஷா அதுதான் இங்க நம்ம இந்த டீப் ஸ்லீப்போட அசோசியேட் பண்றோம். ஏன்னா இது ஏகீபூத பிரஜான கன ஏவ ஆனந்தமயோ யா ஆனந்த புக். இது ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. ஏன்னா இதுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணு சேதோ முகம். சோ இப்ப பார்த்தீங்கன்னா இந்த வேக்கிங் ஸ்டேட், சொப்ன ஸ்டேட் அண்ட் டீப் ஸ்லீப் ஸ்டேட். சோ இந்த வேக்கிங்ல என்ன இருக்கு? ஜாகிரத அண்ட் அந்த வேக்கிங் வேர்ல்டு, முழிச்சுட்டு இருக்கிற உலகம். சொப்னல இந்த சொப்னம் பார்க்கிறவரும் அண்ட் அந்த சொப்ன உலகமும் இருக்கு. ஆனா இந்த டீப் ஸ்லீப்ல சுஷுப்தி, அதாவது டீப் ஸ்லீப்பரும் நத்திங்னஸ், பிளாங்க்னஸ். எல்லாமே இதுல வந்து மர்ஜ் ஆயிருக்கு இந்த ஸ்லீப்பிங் ஸ்டேட். ஆனா நமக்கு வந்து இந்த மாதிரி 3 இருந்தாலும் நமக்கு இந்த வேக்கிங் ஸ்டேட் தான் நிஜம் அப்படின்னு ஒரு தாட் வருது. அதுக்காக நான் ஒரு புக்கை படிச்சிருந்தேன். நிகிலானந்தா அப்படின்னு ஒரு சுவாமி எழுதியிருக்காரு. இப்ப வேக்கிங் ஸ்டேட், அதாவது முழிச்சுட்டு இருக்கிற ஸ்டேட் தான் நிஜம் அப்படின்னு வருது. அது ஏன் அப்படின்னா நிறைய அதுக்கு ஆன்சர் இருக்கு. ஏன்னா வேக்கிங் ஸ்டேட் தான் பர்மனண்டா இருக்காப்ல இருக்கு. வேக்கிங் முழிச்சுட்டு இருக்கிற இடத்துல நான் முழிச்சுட்டு எந்த மாதிரியான சொப்னம் தூக்கம் எல்லாத்தையும் போயிட்டு திரும்பி வரைச்சும் அதே என்னோட மகன் என் பக்கத்திலே இருக்கான், என்னோட வீடு அங்கேயே இருக்கு, எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன். சோ அதுதான் நிஜம். அதுக்கப்புறமா சில பேர் சொல்லலாம், இது என்னால ஃபீல் பண்ண முடியறது, தொட முடியறது, பார்க்க முடியறது, ருசிக்க முடியறது. சோ இதுதான் நிஜம், சொப்னத்துல இல்லை அப்படின்னு இந்த நிக்கலானந்தா உங்களுக்கு அப்புறமா நான் அனுப்புறேன். அது ரொம்ப ஆழ்ந்தது, நிறைய பேஜஸ் இருக்கு. 10 அப்ஜெக்ஷன் எடுத்திருக்கார். 10 அப்ஜெக்ஷன், 10 விதமா இந்த ஜாகிரத ஸ்டேட் தான் உண்மை, இந்த சொப்ன ஸ்டேட்டுங்கிறது பொய், இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட் கிடையவே கிடையாது அப்படின்னு. அந்த 10க்கும் அவர் வந்து அழகான பதில் கொடுத்தார். அதான் இந்த மாண்டூக்கிய உபநிஷத். எந்த மாதிரியான ஒரு அப்ஜெக்ஷன் நீங்க எடுத்திருந்தாலும் உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் புரியறதோ நீங்க வேணா அதை வந்து இந்த குரூப்ல போட்டுக்கிடுங்க. இதுதானே நிஜம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோன்றதோ எல்லாம் போட்டாலும் அந்த 10 ஆன்சர்ஸ்குள்ள அதோட ஆன்சர் கிடைக்கும். ஏன் நீங்க சொல்றது ரைட் இல்லை அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே ஆக்சுவலி உண்மை இல்லை. உண்மை வந்து இந்த துரிய தான். பாக்கியெல்லாம் 3 ஸ்கிரீன், 3 படம் ஓடின்னு இருக்கு. நிஜம்ங்கிறது இந்த ஸ்கிரீன் ஒண்ணுதான். எப்படி வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா எலக்ட்ரிசிட்டி.
இந்த ஃபேன் சுத்தறதுனால எலக்ட்ரிசிட்டி சுத்தல. எலக்ட்ரிசிட்டி அப்படிதான் இருக்கு, ஃபேன் சுத்துறது. இந்த எலக்ட்ரிசிட்டி பிரகாசமா எரியறது இல்ல. அந்த எலக்ட்ரிசிட்டினால இந்த பிரகாசம் எரியுது. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் இந்த எலக்ட்ரிசிட்டி அங்கேதான் இருக்கு, பிரகாசம் போயிடுறது. சோ அந்த எலக்ட்ரிசிட்டி தான் நிஜம், பாக்கி எல்லாம் அதால கிரியேட் பண்ணதுதான். அதே மாதிரி ஒரு கேள்வி வந்து அந்த அந்த புத்தகத்துல வருது. என்னன்னா, சோ இதுவும் பொய் அதுவும் பொய் அதுவும் பொய், நிஜம் என்ன, ஆத்மனா அப்படின்னா என்னது? சோ மாண்டூக்கிய உபனிஷத் இந்த மாதிரி நம்மளோட உபனிஷத்துல ரொம்ப லாஜிக்கல். அது என்ன சொல்றது? இதெல்லாம் பொய், ஆனா ஒன்னே ஒண்ணு நிஜம். அது என்ன? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது நிஜம். நீங்க எந்த ஸ்டேட்ல வேணா இருக்கலாம், நீங்களே நீங்களா இல்ல. நீங்களே ஒரு கனவா இருக்கலாம், நீங்களே ஒரு பொம்மையா இருக்கலாம், நீங்களே ஒரு ஸ்கிரீன்ல வர, ஆர் நீங்களே அந்த ட்ரீம் ஸ்டேட்ல இருக்கிறவளா இருக்கலாம். ட்ரீம் ஸ்டேட் தான் உண்மையா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா ட்ரீம் ஸ்டேட்ல என்ன அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, முழிச்சுட்டு இருக்கிறதுல அனுபவிக்கிறதாலும் சரி, ஆர் டீப் ஸ்லீப்ல இருக்கிற அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதாலும் சரி, அந்த அனுபவம்ங்கிறது ஒன்று நிஜம். அந்த அனுபவத்தை பார்ப்பது இந்த கான்சியஸ்னஸ். இந்த விழிப்புணர்ச்சிங்கிறது உங்களோட கண்ணையும் உங்களோட மனதையும் சேர்ந்து வச்சுட்டு நம்மளை பார்க்க வைக்கிறது. So இந்த பார்க்கறதும் இந்த ஹியரிங்கும் இஸ் நாட் கான்சியஸ், தட் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த கான்சியஸ்னஸ். ஒருத்தர் கண்ணு தெரியாதுன்னா அந்த கண்ணு தெரியாம இருக்கிறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சோ அது கான்சியஸ்னஸ். இப்ப இந்த கூகுள் கார்லாம் வந்திருக்கு, இந்த டிரைவர்லெஸ் கார்ஸ், நிறைய சென்சர் எல்லாம் போட்டிருக்கு. அது கண்ணு காது எல்லாமே ஒட்டி வச்சிருக்கு அந்த கார்ல, எல்லாமே பார்க்க முடியும் எல்லாமே. ஆனா அதுட்ட வந்து ஆனா யாருமே அதுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு சென்சர்ஸ் இருக்கு, உறுப்புகள் எல்லாம் இருக்கு. சோ இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு இந்த 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 ஜாகிரத ஸ்டேட்டா, தூங்குற ஸ்டேட்டா, சொப்ன ஸ்டேட்டா, இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வெறும் இந்த கான்சியஸ்னஸ்ல இருக்கு. சோ இந்த ஜாகிரத ஸ்டேட்ல இருக்குமா, சொப்ன ஸ்டேட்ல இருக்குமா, அது முக்கியம் இல்லை. இப்ப ஜனகர் வந்து ஒரு வாட்டி அவர் தூங்கிட்டு இருக்கிறது சடனா அவரோட அந்த கார்டு வந்து அங்கேயிருந்து ஓடி வந்து, எழுந்திருங்கோ எழுந்திருங்கோ எழுந்திருக்கோ, நம்மள எதிரி நாடு நம்மள அட்டாக் பண்ண வந்திருக்கு, எழுந்திருங்கோ அப்படிங்கிற. ஜனகர் உடனே இப்ப அடிச்சு பிடிச்சுன்னு எழுந்துக்கிறார். எழுந்துட்டு எல்லாத்தையும் சண்டைக்கு போறார், யுத்தத்துக்கு. யுத்தத்துல படுதோல்வி அடைகிறார். படுதோல்வி அடைஞ்ச அப்புறம் அந்த யாரு இந்த எதிரியோ அவர் சொல்றார், நீ வந்து க்ஷத்ரியன், சண்டை போட்டிருக்க, சண்டை பட்டு தான் தோத்துருக்க, சோ நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன், ஆனா நான் உன்னை இந்த உன்னோட ராஜ்யத்துல இருந்து வெளியில் தூக்கி எறிஞ்சிருவேன், இந்த ராஜ்யத்துல நீ இருக்கக்கூடாது போ அப்படி. சோ அவரை வந்து அவரோட எல்லாத்தையும் எடுத்துட்டு, அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து அவர் ரோட்ல நடந்துட்டு இருக்க, ராஜ்யத்துல இருந்து வெளியில வரணும் ரொம்ப துக்கத்துல.
ஆனந்த துக்கத்துல யாரும் அவரை ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. அவரோட ஜனங்களே அவரை ஹெல்ப் பண்ண வரமாட்டேங்க. ஜனங்களே ஹெல்ப் பண்ணாத போது, ஏன்னா அவளுக்கு அந்த ஜனங்களுக்கு எல்லாம் பயம். அவ ஹெல்ப் பண்ண போனா அந்த எதிரி நாட்டுக்காரன் வந்து அவளை, சோ இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியில அந்த அவரோட நாட்டு எல்லை வரைக்கும் வந்துட்டு அந்த நாட்டையும் தாண்டி வெளியில போறார். சாப்பாடு ஒண்ணுமில்லை, தூங்க முடியல, எப்படியே நடந்து 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 எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தவர் இப்படி நாடை கடந்து வெளியில வந்தவர். அங்க ஒரு வேற ஒரு ராஜ்யம். அங்க அவர் பார்க்குற அங்க இருக்கிற மனிதர்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அந்த ஊர் ராஜா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். ஒரு பெரிய பாத்திரம் நிறைய சாப்பாடு கொண்டு வந்து எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். சோ இவரும் அந்த லைன்ல நிக்கிற, கூட்டமா இருக்கு அந்த லைன்ல நிக்கிறார். நின்று இருக்கிறச்சே அவர் கையில ஒரு பாத்திரம் கொடுக்குறான். எடுத்துன்னு அது சாப்பாடுக்கு எடுத்துன்னு போறச்ச அவர் சொல்ற, நீ பாக்குறதுக்கு இவ்வளவு தேஜஸோட இருக்க, நீ ரொம்ப நோபல் பர்சனா இருக்க போல இருக்கு. ஆனா என்கிட்ட இப்ப இருக்கிறது இத்தினூண்டு சாப்பாடு தான், எவ்வளவு இருக்கோ நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கிற அந்த பாத்திரத்துல எங்கெல்லாம் கோனர்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குறான் அவரோட பவுல்ல. அந்த சாப்பாடு பவுல் எடுத்துட்டு அவர் வந்து சாப்பிடறதுக்கு உட்கார்றாரா, அங்கேருந்து ஒரு கழுகு வருது. அந்த கழுகு வந்து அவரோட சாப்பாடை தட்டி விட்டுட்டு போயிடுறது. சாப்பாடும் கிடைக்கல. அப்ப அவருக்கு தாங்க முடியாம கத்தி அழறாராம். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுன்னு கத்தி எழுதுறன்னு. அப்ப அவரோட சந்திரி அங்கேருந்து ஓடி வந்து, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிறார். அப்பதான் பாக்குறாராம், தான் தன்னோட படுக்கையில உட்காந்துருக்கோம், எல்லாமே சொப்னமா இருந்தது. என்ன ஆச்சு உனக்கு, சொப்னமா அப்படின்னு எல்லாரும் கேட்கிற. ஆனா ஜனகர் வந்து பிலாசபர் இல்லையா. அப்ப அவர் சொல்லலாம், இது நிஜமா அது நிஜமா, யார் என்ன கேட்டாலும் இது நிஜமா அது நிஜமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் ஓடி வரலாம் அவரை பாக்குறதுக்கு. வைத்தியர்கள் எல்லாம் அவருக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணலான்னு பார்த்தாலும் யார் எது பண்ணாலும் அவர் இவ்வளவுதான் கேட்கிறாராம், இது நிஜமா அது நிஜமா. சோ அந்த ஊர்ல முழுக்க எல்லாருக்கும் புரியுது, ஜனகருக்கு ஏதோ பிரம பிடிச்சிருக்கு, பைத்தியம் பிடிச்சிருக்கு, இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த ஜனகரோட குரு அஷ்டவக்ரர் அவர் அந்த ஊருக்கு வர்றாராம். அவர் ஊருக்கு வச்சா எல்லாரும் சொல்றாரா, நீங்க தான் போய் இந்த ஜனகரை பார்க்கணும், அவர் எதை பார்த்தாலும் இது நிஜமா அது நிஜமா அப்படின்னு கேட்டு இருக்கார். சரின்னு அவர் போய் பார்க்கறாராம். எல்லாரும் அங்க வந்து இந்த ஜனகருக்கு பின்னாடி தெரிஞ்சுட்டு இருக்காராம். இந்த நாட்டை வேற நடத்தி ஆகணுமே, இவர் இப்படி இது இது நிஜமா அது நிஜமா சொன்னா நாட்டை யார் நடத்துறது. எல்லாரும் கெஞ்சிட்டு இருக்காராம், இவர் எதுக்கு எடுத்தாலும் இது நிஜமா அது நிஜமா அப்படின்னு. அஷ்டவக்ரர் இருந்து போறதாம், என்ன ஆச்சு அப்படிங்கிறாராம். ஜனகர் அவர் இப்படி பாக்குறாராம். இது அஷ்டவக்ரர் பெரிய குரு, அவருக்கு புரியறதாம், ஓ இந்த மாதிரி ஆச்சு இல்லையா, ஏன் அதுக்கா பதட்டப்படுற அப்படின்னு. ஜனகர் சொல்றது, இது நிஜமா அது நிஜமா. அப்ப அஷ்டவக்ரர் சொல்றாராம், நீ அப்ப வந்து கஷ்டப்பட்டு நீ தரையில விழுந்தியே, அப்ப இந்த மேலும் இந்த இந்த பெட் அதெல்லாம் இருந்ததா? இல்ல. அப்படின்னா அது நிஜம் இல்லை. சரி, இப்ப நீ இருக்கியே, இப்போ உனக்கு அந்த கஷ்டமும் தாகமும் பசியும் இருக்கா? இல்லை. அப்படின்னா இதுவும் நிஜம் இல்லை. சோ அதுவும் நிஜமில்லை இதுவும் நிஜமில்லை. அப்ப ஜனகருக்கு இன்னும் குழப்பமா இருந்தான். அப்படின்னா ஒண்ணுமே நிஜம் இல்லையா?
அப்படின்னு கேக்குறார். இப்ப சொல்ற, நீ அப்ப அந்த கஷ்டப்பட்டு இருந்திய, அப்ப உனக்கு அந்த பசியை நீ அனுபவிச்சியா அப்படின்னு. அதை அனுபவிச்சேன். இப்ப இருக்கியே, இப்ப இந்த இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுன்னா, சோ இந்த அனுபவம் தான் நிஜம், நீதான் நிஜம். இதுவும் நீ இல்லை, அதுவும் நீ இல்லை. இத பார்த்துட்டு இருக்க, இந்த அனுபவிச்சுட்டு இருக்க பாரு, இதுதான் நிஜம். சோ ஒன்லி த எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எதை அனுபவிக்கிறோமோ அது மட்டும்தான் நிஜம். சோ இந்த ஜாகிரதம், ஸ்வப்னம், டீப் ஸ்லீப், இது மூன்றுமே நிஜம் இல்லை. ஆனா இந்த தூங்குற ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட், இது ஆனந்தமயம். ஏன்னா அது ஆனந்தத்துக்கு கிட்டக்க நின்று இருக்கிறது அது ஒண்ணுதான். அதாவது நீங்க ஒரு ரூம்ல உட்கார்ல, அது இருட்டா இருக்கு. வெளியில உட்கார்ந்து இருக்கு, வெளியில அந்த ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்க, ரூம் முழுக்க இருட்டா இருக்கு. இந்த ரூமுக்கு வெளியில உட்காரு, அந்த ரூமை பார்த்துட்டு இருக்கு, அப்பவும் அந்த ரூம் இருட்டா இருக்கு. சோ எல்லாமே இருட்டு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா கொஞ்சம் திரும்பி பார்த்தேன்னா தெரியும், வெளியில நல்ல லைட் இருக்கு. அந்த மாதிரி இந்த டீப் ஸ்லீப்புங்க இதே பார்த்துட்டு இருக்கு. எதை? இந்த வெளி உலகத்துல இருக்கிற இந்த வேக்கிங் ஸ்டேட்டும், இந்த மனசுல இருக்கிற இந்த சொப்ன ஸ்டேட்டையும் பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம், இதுல எங்கேயுமே ஆனந்தம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் பொய். ஆனா அது இப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்ததுன்னா எது தெரியும்? அதுக்கு இந்த துரியத்தை தெரியும், இந்த பிரம்மனை தெரியும், இந்த ஆத்மனை தெரியும், இந்த ஆனந்தமயமான இருக்கிறது தெரியும். சோ அதனால அது அவ்வளவு பக்கத்துல இருக்கு அந்த ஆனந்தத்துக்கு, அதனால அது ஆனந்தமயமா இருக்கு. அண்ட் இந்த ஆனந்தமயம் என்ன, அதோட கேரக்டர் என்ன? எல்லாமே இதுல இருக்கு. எல்லாத்துமே இங்கேயும் தான் ஆரம்பிக்கிறது, எல்லாமே இதுலதான் அழியிறது, எல்லாமே இதுதான் எல்லாத்துக்குமே யோனி, இதுதான் அந்தர்யாமி, உள்ளுக்குள்ளேந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, இதுதான் சர்வேஸ்வரன், இதுதான் வெளியிலையும் கண்ட்ரோல் பண்றது, இதுதான் சர்வஜான, இதுக்குதான் எல்லாம் தெரியும். ஏன்னா இது தாண்டிதான் அந்த உலகம், இதை தாண்டிதான் இந்த உலகம். சோ இந்த இந்த ஸ்வப்ன ஸ்டேட்டா இருக்கட்டும், ஜாகிரத ஸ்டேட்டா இருக்கும், அது ரெண்டுமே இதை தாண்டிதான் பார்க்க முடியும். அதை சொப்ன ஸ்டேட்ல இருக்கிறச்ச அதுல இருந்து ஜாகிரத ஸ்டேட் போறோம்னா இதை தாண்டிதான் போய் ஆகணும். அதே மாதிரி ஜாகிரத ஸ்டேட்ல இருக்கிறதுல இருந்து இந்த சொப்ன ஸ்டேட்டுக்கு போறதுக்கும் இதை தாண்டிதான் போகணும். சோ இதுக்கு ரெண்டுமே தெரியும். அதனால இது சர்வேஸ்வர, சர்வஜ, அந்தர்யாமி, யோனி, பிரபவ, அப்யாயௌ. அதுதான் இந்த 6வது ஸ்லோகம். ஏஷ சர்வேஸ்வர, ஏஷ சர்வஜ, ஏஷோந்தர்யாம், ஏஷ யோனிஹி, சர்வஸ்ய பிரபவாப்யயௌ ஹி பூதானாம். சோ இதுதான் இன்னைக்கு நாள் முழுக்க இல்ல, ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து இங்கேக்கும் அங்கேக்கும் தாவின் இருந்தது என் மனசு. எப்படியோ அந்த பாரத்தெல்லாம் உங்களுக்கு மேல போட்டிருக்கேன். அதாவது இந்த ஜாகிரத ஸ்டேட்ல இருந்தும், இந்த சொப்ன ஸ்டேட்ல இருந்தும், இந்த ஆனந்தமயமா சடனா புரியறது மாதிரி இருக்கு எல்லாமே. ஆஹா அப்படிங்கிற ஒரு ஆனந்தம். ஏன்னா அந்த ஆனந்தமய ஸ்டேட் வழியா நான் போயிட்டு இருக்கேன் அந்த சமயத்துல. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதை புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமானது தான். இப்ப அடுத்த 3 நாள்ல எனக்கு இதை முழுசா இன்னும் புரிஞ்சாலும் அந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரம் 2 நாள் எடுக்க போறோம். எனக்கு அந்த டைம் கிடைக்கிறதுக்கு போறது. இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஆழ்ந்து இதை பத்தி யோசிக்கிறதுக்கு.
So, சில கேள்விகளுக்கு எனக்கு பதில் இருக்கு, சில கேள்விகளுக்கு பதில் இல்லை. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த சுவாரஸ்யத்தை உங்களுக்குள்ள வச்சுங்கோ. மண்டே இன்னைக்கு திருப்பியும் அடுத்த மண்டே திருப்பியும் இந்த மாண்டக்கிய உபனிஷத்தை திருப்பியும் பிடிக்க போறோம். 2 நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரம் படிச்சு, ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்லோகம் வருது, 7வது ஸ்லோகம். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் துரிய 4th ஸ்டேட் பத்தி, 4வது பாதம் பத்தி அதுலதான் வரப்போறது. ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த 3 பாதங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம். 4வது பாதம் இன்னும் டச் பண்ணல, வச்சு இது துரிய ஸ்டேட். அதுதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட். அது என்னங்கிறது நானும் படிச்சுன்னு தான் இருக்கேன். அண்ட் கௌடபாதாங்கிறவர் ஆதிசங்கருக்கு குரு. அவரும் இந்த 6 ஸ்லோகத்துக்கு அப்புறம் ஒரு பாஸ் எடுத்துட்டு இந்த 6 ஸ்லோகத்துக்கான காரிக்கா எழுதியிருக்காரு. ஸோ அத மாதிரி நமக்கும் இந்த மாதிரி ஒரு பாஸ் கிடைச்சிருக்கு. 4 நாள் பாஸ். 4 நாள் இந்த நம்ம என்ன கத்துன்னு இருக்கோமோ அதை பத்தி யோசிச்சுட்டோம், ராமர்கிட்ட நம்மளை ரட்சிக்கணும்னு வேண்டிட்டோம். அடுத்த 4 நாள் இருக்கு. அப்புறம் அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து திருப்பியும் இந்த மாண்டக்கிய உபனிஷத் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் அப்படியே மூழ்கி போயிட்டேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதோட இன்னையோட கிளாஸை முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுத்து. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் நான் ஒன்னே கேட்டுமா? கேளுங்க, பதில் தெரியுமா? நேத்திக்கெல்லாம் நீங்க கான்சியஸ்னு சொல்லி முடிச்சேன் அதை, ஆமா. ரைட்டா? நேத்திக்கு சொல்லும் போது 3rd ஸ்டேஜ்ல யூ வில் ஹேவ் தட் கான்சியஸ் அப்படின்னு சொன்னேன். நான் அதை எப்படி வச்சுட்டேன்னா, நான் என்ற உணர்வு, நான் கான்சியஸ்ங்கிறத என்ன தமிழ்ல நான் கொண்டு வரும்போது நான் அதை என்ன யோசிச்சேன்னா, நான் என்ற உணர்வு அப்படின்னு முடிச்சுட்டேன். அதான் நேத்தி பூரா நான் யோசிச்ச போது அந்த கான்சியஸுக்கு இதுக்குதான் அர்த்தமா இருக்கும்னு. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லும் போது அது வேற மாதிரி எனக்கு புரிஞ்சு. நான் யோசிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். நேத்திக்கு புரிஞ்சது தப்பா இருக்கு போல இருக்கப்போ. இல்ல அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நேத்திக்கு நீங்க நினைச்சது எலக்ட்ரிசிட்டி, நான் இதையே வச்சிரும். நேத்திக்கு நீங்க நினைச்சது எலக்ட்ரிசிட்டி, இன்னைக்கு நீங்க நினைக்கிறது அது எலக்ட்ரிசிட்டி அது ஒரு பொருள் மாதிரி ஆயிடுறது. இது அதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நான் உணர்வுங்கிறத நீங்க எல்லாத்தையும் ஆள்பவர், எல்லாமேத்துக்கும் மூலம் இதுதான் அப்படின்னா, அந்த நான் என்ற உணர்வா மூலம் எனக்கு புரியல. இப்ப என்னோட கான்செப்ட் அப்ப தப்பா போயிடுது. நான் யோசிக்கிறேன் திருப்பியும். கிட்டத்தட்ட அது ரைட் தான். நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். அதாவது நீங்க இந்த அத்வைத்தம் வந்தானே ரொம்ப அழகா இந்த உபனிஷதும் அவ்வளவுதானே இருக்கு. ரொம்ப அழகான இந்த செகண்ட் ஸ்லோகா போது இந்த எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கான்சியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் இதுவும் சொல்றது. இந்த எல்லாமே சர்வேஸ்வரன் அந்தர்யாமி சர்வஜான யோனி பிரபவ ஆப்யயோ எல்லாமே இதுதான் காசல் பாடி அப்படிங்கிறது. அதாவது இதுதான் கான்சியஸ்னஸ். இல்ல, கான்சியஸ்னஸ் இதுக்கும் கீழே இருக்கு. இதுதான் the doorway between consciousness and us. ஓ, அப்ப இது கான்சியஸ்னஸ் இல்லைங்கிற. சரி, நான் திருப்பி யோசிக்கிறேன். கான்சியஸ்னஸ் இல்ல, கான்சியஸ்னஸ்க்கும் இந்த வெளி உலகத்துக்கும் இருக்கிற அந்த கதவு, அதுக்கும் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் படிச்சிருந்தேன். அது இப்ப நினைவு வர மாட்டேங்கிறது. துவாரம் அப்படின்னு. பிரதிபதி துவார பூதம், பிரதிபதி துவார பூதம். அதாவது இந்த நிஜத்துக்கான துவாரம் இது. உங்களோட கான்சியஸ்னஸ் போனோம்னா இதுதான் துவாரம். So it is part of that consciousness. It is more a part of your consciousness than a part of your waking and sleeping state. Waking and your swapna state. Okay. இது doorway. Okay. வாசக்கதை
கதை வந்து வீடோட வெளியோட தான் தெரியாது இல்லையா? இப்ப கதவு வீட்டு நம்ம வாசல் உங்க வீட்டுல வீட்டோட கதவுன்னு தான் சொல்றா. வீட்டோட வாசல் கதை இருந்தாலும் அது வெளியோட தானே சேர்ந்துருது. வீட்டோட ஒரு பங்கமா இருக்கிறது இல்ல. அதாவது இருக்கலாம், வீட்டோடையும் சொல்றோம், வீட்டோட வாசல் தான் சொல்றோம், ஆனா அது ஆக்சுவலி வெளி உலகத்துக்கும் இருக்கு, காமன் தான் அது. அந்த மாதிரியானதான் இந்த டீப் ஸ்லீப். வீடுன்னா என்ன? உங்களோட கான்சியஸ்னஸ், அதுக்கான வாசல் இது. பிரதிபதி துவார அப்படின்னு ஆச்சாரியா ஆதிசங்கர் சொன்னது இது. இது துவாரம். சோ கிட்டத்தட்ட நீங்க சொல்றது இப்ப வீட்டோட வாசக்கதை வீட்டோடதா அவர் வெளியெல்லாம் நீங்களே சொல்ல வீட்டோடது அப்படிங்கிறேன். சோ அதான் கான்சியஸ்னஸோட பாட்டு தான் இது. ஓகே, நான் யோசிச்சு பாக்குறேன் சார். நான் யோசிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நேத்திக்கெல்லாம் புரிஞ்ச மாதிரி இருந்து இன்னைக்கு எனக்கு புரியாத மாதிரி இருக்கு. ஓகே, ஃபைன். இன்னைக்கு நான் எவ்வளவு குழம்பி இருப்பேன் பின்ன, அதுதான் நிஜமா சொல்றேன். இல்ல, நீங்க இது ஆத்மா இல்லைங்கிறேள், ஆனா இதுதான் எல்லாத்தையும் ஆட்சி பண்றதுங்கிறேள், எல்லாத்துக்கும் ஈக்குவல்ங்கிறேள், இதுல இருந்தா வந்ததுங்கிறேள், இதுதான் எல்லாத்துக்கும் முடிவுங்கிறேள். ஓகே ஓகே, பாக்குறேன். நான் சொல்ல மாண்டூக்கிய உபனிஷத் சொல்லுது. சார், நாங்க இப்ப எந்த பாதத்துல இருக்கோன்னே தெரியல சார். 3வது பாதத்துல தான் இருக்கும், 4வது பாதம் பாக்கி இருக்கு. 7வது ஸ்லோகம் தான் 4வது பாதம் துரிய. இன்னொன்னு வந்து இல்ல சத்துஷ்பாத்துன்னு சொல்றான், ஆனா இது எப்படி பாதன்னு வருது? அது ரொம்ப நீங்க கிராமட்டிக்கலா பாக்குறேன். ஒவ்வொரு பாதங்கள் சேர்ந்து 4 பாதங்கள், அதான் சதுஷ்பாத. இது திருத்தியோ பாத, த்விதீய பாத, திருத்திய பாத, சதமோ பாத. ஏன்னா சதுஷ்பாத் அப்படிங்கிறது. இப்ப பாத்னா அதை காலுன்னு எடுத்துக்காதீங்கன்னு முதலே சொன்னேன், அது ஒரு அம்சமா எடுத்துங்கோ அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் கிளாஸ்லயே தான் சொன்னேன். ஏன்னா இதே தான் நான் ஆதிசங்கரன் சொல்ற, மாடுக்கு தான் கால் இருக்கும், இது அந்த மாதிரி கால் இல்லை, காலா எடுத்துக்காதீங்கோ, இது அம்சமா எடுத்துங்கோ. ஓ, அதுக்கு மீனிங் பாத அப்படின்னா அம்சமா எடுத்துங்கோ அப்படின்னு சொல்ற. ஓகே சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you all. Thank you. Jai Shri Krishna. Thank you, sir. Jai Shri Krishna, sir. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ சார். Jai Shri Krishna, sir. எண்ணங்கள் மாறுது. Jai Shri Krishna. Jai Shri Krishna. Jai Shri Krishna.